ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வெளியில் அவுட்டிங் ஃபன் சிட்டி தான் போயிருந்தோம். அங்கே என்னென்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது, அப்லோட் பண்ண டைம் இல்லை, அதான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெளியில் கூப்பிட்டு போகிறேன், ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னாங்க. எனக்கு எந்த இடத்துலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் என் பையனுக்காக ஃபன் சிட்டி போயிருந்தோம். அவன் இந்த மாதிரி விளையாட்டுன்னா ரொம்ப விரும்பி பார்ப்பான். அவனுக்குன்னா இந்த விளையாட்டில் விளையாடணுன்னா ரொம்ப இஷ்டம். அதனால் அவனுக்காக போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அவன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டான். எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசாதானம்மா, இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 கேம் விளையாண்டா 1700 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதை 17 கேம் விளையாடிக்கலாம். ஒரு கேமுக்கு 100 அப்படிங்கிற மாதிரி. அது 6 மந்த்ஸ் என்னமோ தெரில, அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனாலும் விளையாடலாம், ஒரே நாளில் விளையாடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு கார்டு நம்ம 1700 பே பண்ணோன்னா தந்துடுவாங்க. அதுக்கு மேலேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே 1700 தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா விளையாட்டுமே ஜெரோனுக்கு அந்தளவுக்கு இப்போ சும்மா பார்த்து சும்மா விளையாட தான் ஆரம்பிப்பான். ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக விளையாட தெரியாது. ஹஸ்பண்ட் தெரியாமல் 1700 பே பண்ணி அந்த கார்டு வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானுமே இதை வேறு முன்னாடி போனதே கிடையாது. வேறு ஒரு மாலுக்கு போயிருந்தோம். அப்போ கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி போனது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஜெஸ்லின் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைட்டிங் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால பாப்பாவும் நல்லா விளையாண்டாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அழகாக டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் தனித்துவமாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் செட்டப்லாம் வச்சுருந்தாங்க ஒரு கேமில். ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்கமிங் ஷார்ட்ஸில் அதை ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் நிறைய வீடியோ ஃபன் சிட்டியில் எடுத்திருக்கேன். அதை கண்டினியூவாக நம்ம சேனலில் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஜெஸ்லின் பாப்பாவுக்கு வேறு அங்கேயே பசிச்சிச்சு. சாப்பாடு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாப்பாவுக்கு. அப்படியே நான் ஒரு சைடில் பாப்பாவுக்கு அங்கேயே சாப்பாடு ஊட்டிட்டேன். இந்த ஜெரோனுக்கு அங்கேருந்து வர மனசே இல்லை. இருந்தாலும் அழுதுகிட்டே இருந்தான். நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு 2 பேர் கையையும் பிடிச்சிக்கிட்டு வரமாட்டேன்ட்டான். எப்படியோ தரன்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்படியே சரி பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஜெரோன் வீட்டிலன்னா சாப்பாடுக்கு ஓடுவான். அங்கன்னோடனே இன்னும் சாப்பாடு வரலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். வெயிட் பண்ணடா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி பார்த்திங்களா, ஹோட்டலே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நல்லா எல்லோரும் திருப்தியாக பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன், அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணோம், நிறைய கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் சூப்பு இது எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். உண்மையாகவே கொடுத்த காசுக்கு ஒருத்தானா சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டு, ஜெரோனு, நான் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டோம். பாப்பா மட்டும் என்னடா இவங்க நம்மளை விட்டுட்டு சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடித்தோம். சிக்கன் சூப் மட்டும் நான் சாப்பிட்ல, எனக்கு பிடிக்கல. ஹஸ்பண்டும் ஜெரோன் குட்டியும் சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி அழகாக மீன் தொட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தால் ஜெரோன் குட்டியையும் ஜெஸ்லின் பாப்பாவையும் ஒரு ஃபேமிலி பார்த்து அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. சின்ன குழந்தைங்கிறதுனால பாப்பாக்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே சரி அவங்க விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தோம். நியூ இயருங்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் ஃபேமிலியாக அவுட்டிங் போகிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. எல்லாருமே முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த பீச்சுக்கெலாம் போகவே முடியாது. பீச்சுக்கு தான் போகலான்னு நினச்சேன். ஆனால் பீச்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு தான் என் ஹஸ்பண்ட் அங்கே கூட்டிகிட்டு போகல. இப்படி தான் போச்சு நண்பர்களே. அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு நைட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்படி தான் போச்சு நண்பர்களே நியூ இயரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.